எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டுங்கிற ஆப்பு. இந்த ஆப்பில் நிறைய க்ராசரிஸ் இருக்குது. நம்மளுக்கு காம்போ ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள். இதில் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு இருக்குது. டெலிவரி பண்ணுறாங்க. இதோட ஆப் கூகுள் ப்ளேலேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். நரியும் கழுதையும். ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு. காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அடித்து சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு. எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு. அதை வேட்டையாடி சாப்பிடலான்னு நினச்சப்ப அந்த கழுதை நரியை பார்த்துடுச்சு. ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது நரியை தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே எத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சிச்சு. உடனே நரிக்கிட்ட, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எப்படினாலும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு. உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி. அதுக்கு கழுதை சொல்லுச்சு, நேற்று தான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர், உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு, அதனால் நீ 50 வருஷம் வாழுவேன்னு சொல்லுச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்தில் ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு. அதுதான் சரியான நேரம்னு நினச்ச கழுதை ஒரே எத்துச்சு. சரியாக நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால் நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுதை. இதைத்தான் திருவள்ளுவர் வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை, செய்ய முயலும் தன் வலிமை, அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை, இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணி செயலை செய்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.